தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த கமிட்டி கமிஷன்ல இருந்து ஒவ்வொரு क्वेश्चन எப்படியும் கண்டிப்பா வந்துடும். ஒரு क्वेश्चन எப்படி கேட்டுருவாங்க, அது மேத்ஸ் ஃபாலோவிங்ல கேட்கலாம் இல்ல டைரக்டா கேட்கலாம், எப்படி கேட்டுருவாங்க. அதனால என்ன பண்ண போறேன் இந்த வீடியோல அப்படின்னா, இந்தியாவில் போடப்பட்ட 1947 இருந்து 2024 வரைக்கும் போடப்பட்ட முக்கியமான கமிட்டி மற்றும் கமிஷன் டாப் 40 கமிட்டி அண்ட் கமிஷனை ஃபுல்லாவே ஒரே வீடியோல பார்த்து முடிச்சிடுவோம். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி தனியா படிச்சுக்கலாம் பார்க்காதீங்க. ஏன்னா ஷார்ட்கட் சொல்ல போறேன், லாஜிக் சொல்ல போறேன், கான்செப்ட் சொல்ல போறேன், எல்லாமே சொல்ல போறேன். சரியா? வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல நான் வந்து கமிட்டியா கமிஷனா அப்படிதான் மேட்டர் இல்ல. அந்த பேர் என்ன, நபர் பேர் என்ன, அவர் என்ன செஞ்சார், அதான் மேட்டர். அதாவது பேரை மட்டும் தான் டிஸ்ப்ளே பண்ண போறேன். அதனால வந்து கரெக்டா கவனிச்சுங்க. அதே மாதிரி மேத்ஸ் சயின்ஸ் இதுக்கான அடுத்த பார்ட் வந்து அடுத்த ஒரு வாரத்துல அடுத்தது வரும். ஹிஸ்டரி எல்லாத்துக்கும் அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே அடுத்தது வரும். அப்படியே கவனிச்சுங்க. சரியா? டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நபர் பேர் என்ன, அவர் என்ன செஞ்சார், அவ்வளவுதான் முக்கியம். அது கமிட்டியா கமிஷனால நமக்கு தேவையில்ல. சரியா? அதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் தான் வருஷம் சொல்ல போறேன். ஏன்னா வருஷத்தை கேட்கறதெல்லாம் இங்க தவிர்த்துட்டாங்க. கமிட்டி இது என்ன, எதுக்காக போடப்பட்ட கமிட்டி அப்படிதான் கேட்கறாங்க கேள்வி. நீங்க எடுத்து வேணா பாருங்க. ஆனா முக்கியமான விஷயத்துக்குலாம் வருஷம் கேட்கறாங்க. சர்க்காரி ஆணையம், அதுக்கு வருஷம் முக்கியம். அதெல்லாம் வருஷத்தை டிஸ்ப்ளே பண்ண போறேன். மீதி எல்லாத்துக்கும் வந்து எதுக்காக, என்ன கமிட்டி பேர் என்ன, எதுக்காக போட்டாங்கன்னு பார்க்க போறோம். ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் வாஞ்சு கமிட்டி. வாஞ்சு ஷார்ட்கட்டோட சொல்ல போறேன். ஓகேவா? எதுக்கெல்லாம் ஷார்ட்கட், அங்க ஷார்ட்கட் அழுத்தி ஏத்த போறோம். வருமான வரி மறுசீரமைப்பு மற்றும் கருப்பு பணம். இந்திய அரசாங்கம் வருமான வரியை வந்து ஒழுங்குபடுத்தணும், பிளஸ் கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி பேர் வாஞ்சு கமிட்டி. அந்த கமிட்டி பேர் என்ன? வாஞ்சு கமிட்டி. சரியா? அப்ப வாஞ்சு கமிட்டின்னு கேட்டாங்கனாலே வருமான வரியை வந்து மறுசீரமைப்பு மற்றும் ஒழுங்குபடுத்துதல், கூடவே கருப்பு பணத்தை ஒழித்தல், இந்த ரெண்டையும் பத்தி ஆய்வு செய்வதற்கு போடப்பட்ட கமிட்டி தான் வாஞ்சு கமிட்டி. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டே வாஞ்சிநாதன் வந்துட்டாரு, கருப்பு பணத்தெல்லாம் ஒளி வச்சிடு. வாஞ்சிநாதன் வந்துட்டாரா, நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிருவாப்ல. நம்ம வருமானம் வந்திருக்கல, கருப்பு பணம் வருமானம் வந்துச்சுல, எல்லாத்தையும் ஒளி வச்சிரு. அதான் ஷார்ட்கட். சரியா? வாஞ்சிநாதன் வந்து விஜயகாந்த் நடிச்ச படம். வாஞ்சிநாதன் விஜயகாந்த் வந்துட்டாரு, கருப்பு பணத்தை பிடிச்சிருவாரு, நமக்கு வருமானமா வந்த எல்லா கருப்பு பணத்தையும் ஒளி வச்சிரு. சோ வாஞ்சிநாதன்னா வாஞ்சு, கருப்பு பணம்னா கருப்பு பணம், வருமானமா வந்த கருப்பு பணம்னா வருமான வரி. சரியா? சோ வருமான வரி மறுசீரமைப்பு, கருப்பு பணம் வந்தாலே வாஞ்சிநாதன் ஞாபகம் வச்சுங்க. வாஞ்சிநாதன் வந்தான்னா கருப்பு பணத்தை புடிச்சு விட்டுருவாரு. சரியா? அவ்வளவுதான் ஷார்ட்கட். அடுத்து கோத்தாரி கமிஷன். இந்த கோத்தாரி கமிஷனை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம உள்ள போறேன். இந்த கோத்தாரி கமிஷன் ரொம்ப முக்கியமான கமிஷன். இந்தியால வந்து கல்வியை எப்படி மேம்படுத்தலாம், கல்வி எப்படி மறுசீரமைக்கலாம் சொல்லிட்டு போடப்பட்ட முதல் கமிஷன் இந்த கோத்தாரி கமிஷன் தான். 1964 காலகட்டத்தில் போட்டாங்க கோத்தாரி கமிஷன். இன்னொரு படி மேல போய் சொல்லிட்டா, இந்த கோத்தாரி கமிஷனோட பரிந்துரையை ஏற்று இந்திரா காந்தி அவர்கள் 1968 தேசிய கல்வி கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி உருவாக்குவாங்க. அதாவது இந்தியா முழுவதும் தேசிய கல்வி கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க இந்திரா காந்தி. அதை வந்து நிறைவேற்றுவாங்க 1968. அதன்படி இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் 3 மொழியை கற்க வேண்டும். ஒன்னு ஆங்கிலம், இன்னொன்னு ஹிந்தி, இன்னொன்னு அவங்களோட தாய்மொழி. 3 மொழியை கற்க வேண்டும். 1968 இந்தியாவோட முதல் கல்விக் கொள்கையே 1968 கல்விக் கொள்கை தான். நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி ஆட்சியில் போடப்பட்டது. இந்த கல்விக் கொள்கை பரிந்துரை கொடுத்தது யாருன்னு கேட்டாங்கன்னா கோத்தாரி குழு, கோத்தாரி கமிஷன். சரியா? கோத்தாரி கமிஷன் எப்ப, கோத்தாரி கமிஷன் போட்ட வருஷம் எப்ப? 1964. 4 வருஷம் கழிச்சு இந்திரா காந்தி இந்தியா முழுவதும் ஒரு கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துறார். கூடுதலா இன்னொன்னு சொல்லிட்டா, அந்த டைம்ல இந்திரா காந்தி மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தினப்ப அதே 1968 மெட்ராஸ் மாகாணம், அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அண்ணா ஆட்சி, அண்ணா தான் சிஎம், டிஎம்கே திமுக ஆட்சி. மும்மொழி கொள்கையெல்லாம் நாங்க ஏற்க மாட்டோம், ஹிந்தி எல்லாம் நாங்க படிக்க மாட்டோம், எங்களுக்கு இங்கிலீஷும் தாய்மொழியும் போதும்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கையை தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நிலைநாட்டினவர் தான் சிஎன் அண்ணாதுரைன்னு சொல்லக்கூடிய அண்ணா. சரியா? அப்ப ஒரே விஷயத்துல 3 விஷயம் வந்துருச்சு பாத்தீங்களா? சோ சொல்லுங்க, கோத்தாரி கமிஷன் போட வருஷம் என்ன? 1964. எதுக்காக போட்டாங்க? கல்விக்காக. அது இந்திரா காந்தி எப்ப இந்தியாவின் முதல் கல்விக் கொள்கையை நிறைவேற்றார்? 1968. யாரோட பரிந்துரை? கோத்தாரி பரிந்துரை. அது அண்ணா ஏற்றாரா? ஏற்கல. ஏன்? மும்மொழி கொள்கை வேணாங்களுக்கு, இருமொழி கொள்கை போதும்னு சொல்லிட்டு. ஷார்ட்கட் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீ படிக்கலன்னு வெயி, நீ படிக்கலன்னா உன கொத்துக்கறி போட்டுருவாங்க. கொத்துக்கறினா கோத்தாரி. ஓகேவா? உங்களுக்கும் சொல்றேன், நீங்க குரூப் 4 எக்ஸாம் சரியா படிக்கலன்னா கொத்துக்கறி தான். என்ன? கொத்துக்கறினா கோத்தாரி. கல்வி சரி, படிக்கலன்னா கல்வி, படிக்கலன்னா கொத்துக்கறி. ஞாபகம் வச்சுங்க. வாஞ்சிநாதன் வந்துட்டாரு, கருப்பு பணத்தை புடிச்சுவாரு, வருமானம் வந்த கருப்பு பணத்தை ஒளி வைக்கி, படிக்கலன்னா கொத்துக்கறி போட்டாங்க. மஹலனோபிஸ் யாரும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா புள்ளியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்தியாவோட புள்ளியல் தந்தை யாருன்னா மஹலனோபிஸ் தான். அது மட்டும் இல்ல, இந்தியாவோட 2வது 5ஆம் திட்டத்துக்கு திட்டம் போட்டு கொடுத்தவர் இந்த நபர் தான்.
மஹலனோபிஸ் மிகப்பெரிய ஸ்டாட்டிஸ்டியன், அந்த புள்ளி எல்லாம் கரெக்டா பார்ப்பாரு, புள்ளி விவரங்கள்லாம் கரெக்டா பார்ப்பாரு. சரியா? புள்ளியலின் தந்தை 2ஆம் 5ஆம் திட்டத்துக்கு திட்டம் போட்டு கொடுத்தவர் இந்த மஹலனோபிஸ் தான். இவ தலைமையில ஒரு குழு போடுறாங்க. சரியா? எந்த சம்பந்தப்பட்ட குழுனா, இந்தியாவோட தேசிய வருமானத்தை எப்படி கணக்கு போடலாம், தேசிய வருமானத்தை எப்படி நம்ம ஃபார்முலா போடலாம், எப்படி கணக்கு போடலாம், வருமான பகிர்வை எப்படி நம்ம கணக்கு போடலாம், இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வருமான பகிர்வுக்கு எப்படி கணக்கு போடலாம், தேசிய வருமானத்துக்கு எப்படி கணக்கு போடலாம்னு சொல்லிட்டு யார் தலைமையில குழு போட்டாங்கன்னா மஹலனோபிஸ் தலைமையில குழு போட்டாங்க. சரியா? மஹலனோபிஸ் தலைமையில குழு போட்டிருப்பாங்க தேசிய வருமானம் மற்றும் வருமான பகிர்வுக்காக. சரியா? சொன்னா ஞாபகம் வச்சுங்க, மஹலனோபிஸ்னாலே தேசிய வருமானம் மற்றும் வருமான பகிர்வு. சரியா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தேசியம்னா பாரத்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம், பாரத், இந்தியானா பாரத், மகாபாரத் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? மகாபாரத் என்ன? மகாபாரத், மகானா மஹலனோபிஸ், பாரத்னா தேசியம், அப்ப தேசிய வருமானம், மகாபாரத் வருமானம், மகாபாரத் வருமானம். சோ மஹலனோபிஸ் தேசிய வருமானம் ஞாபகம் வச்சுட்டீங்களா? பிளஸ் வருமான பகிர்வுக்கு இவர் பரிந்து வச்சிருக்காரு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த நபர் நரசிம்மம். சரியா? நரசிம்மம் எதுக்காக போடப்பட்டனா, வங்கி சீரமைப்புக்காக போடப்பட்ட குழு பேர் தான் நரசிம்மம் குழுன்னு சொல்லுவாங்க. 1990களில் போட்டிருப்பாங்க இந்த நரசிம்மம் குழு. சரியா? ஒரு வங்கி எப்படி சீரமைக்கலாம், வங்கியில ரெப்போ விகிதம் எவ்வளவு வைக்கலாம், வங்கியோட அந்த கடன் எவ்வளவு கொடுக்கலாம் மக்களுக்கு, இதெல்லாம் சீரமைக்காக போகப்பட்ட குழு தான் நரசிம்மம் குழு. சரியா? சோ வங்கி சீரமைப்புனாலே நரசிம்மம் குழு ஞாபகம் வச்சுங்க. எப்படி ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஏன்னா நரசிம்மம்னா என்ன? சிம்ம ராசியா? இப்ப நான் ராசி பலன் படிக்க போறேன். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் வங்கி கணக்கில் 15 லட்சம் போடப்படும். என்ன? அவ்வளவுதான். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் வங்கி கணக்கில் 15 லட்சம் போடப்படும். அது என்ன சார் 15 லட்சம் போடப்படும்? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு. அதெல்லாம் விடுங்க. சரியா? அதெல்லாம் விடுங்க. சிம்ம ராசி நேயர்களே, உங்க வங்கி கணக்கில் 15 லட்சம் போடப்படும். சரியா? அதான் ஷார்ட்கட். சார் நான் மீனராசி, எனக்கு ஏதாவது சொல்லுங்க கேக்குறீங்களா? மீனராசி நேயர்களே, நீ அடுத்த வருஷம் குரூப் 4 பாஸ். சரியா? நீ அடுத்த வருஷம் குரூப் 4 பாஸ். சார் துலாம் ராசி, எனக்கு ஏதாவது சொல்றீங்க கேக்குறீங்களா? துலாம் ராசி நேயர்களே, நீ வாழ்க்கை ஃபுல்லா தூங்கிட்டு இருக்க, தூங்குறத குறைச்சா குரூப் 4 பாஸ். சார் மிதுன ராசியா, இன்ஸ்டால ரீல் பார்த்துட்டே இருக்கல, நீ பின்னாடி ஃபீல் பண்ணுவ, ரீல் பார்த்துட்டே இருந்தா பின்னாடி ஃபீல். சரியா? ஓகே டக்கு அடுத்து போயிடலாம். சரியா? ஓகே. சிவராமன் குழு நபார்டு. சிவராமன் குழு நபார்டு. ஏன்னா சிவராமன் குழு நபார்டுனா என்னன்னா, இந்தியால விவசாயம் இருக்குல்ல, விவசாயம் செய்வதற்கு கடன் அளிக்கக்கூடிய வங்கி தான் நபார்டு வங்கி. டைரக்டா விவசாயிகள் கடன் அளிக்க மாட்டாங்க, கீழே இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளுக்கு கடன் கொடுப்பாங்க நபார்டு. அந்த கூட்டுறவு வங்கி விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பாங்க. சரியா? சோ நபார்டு விவசாயிகளுக்கான வங்கிங்க. ஆனா இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா கடன் கொடுக்கிறது, விவசாயத்தை ஆய்வு செய்வது, இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்து நபார்டு. சரியா? நபார்டு எப்ப போட்டிருப்பாங்கன்னா 1982ல இந்திரா காந்தி ஆட்சியில அமைச்சிருப்பாங்க. நபார்டு 1982ல இந்திரா காந்தி ஆட்சியில அமைச்சிருப்பாங்க. சோ அந்த நபார்டு அமைக்கணும், விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு ரீஃபைனான்சிங் பேங்க், அதாவது மறுக்கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைச்சது இந்த சிவராமன் குழு தான். இது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? நபார்டு அமைப்பதற்கு எந்த குழு பரிந்துரைப்படி அப்படின்னா சிவராமன் குழு. ஞாபகம் வச்சுங்க. சரியா? சிவராமன் குழு ஞாபகம் வச்சுங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ராமா பேசிட்டே இருக்காதடா, நிப்பாட்ரா. நபார்டுனா நிப்பாட்டுன்னு அர்த்தம். நிப்பாட்டு. ஐயோ ராமா நிப்பாட்டு. சோ ராமா, சிவராமா, நபார்டு, நிப்பாட்டு. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. சோ சிவராமன் நிப்பாட்டுங்க. என்ன? நரசிம்மா சிம்ம ராசி நேயர்களே, வங்கி கணக்கில் 15 லட்சம். ஏன்னா மகாபாரத், மகானா தேசிய வருமானம், கொத்துக்கறி போட்டுருவாங்க படிக்கலனா. வாஞ்சிரத வந்துட்டாரு, கருப்பு பணத்தை வருமானம் வந்துச்சு, ஒளி வச்சிடு. சரியா? அனுமந்த் ராவோ குழு இது ஒரு முக்கியமான குழு. அனுமந்த் ராவோ குழு முக்கியமான குழு. மாவட்டத்தை திட்டமிடுதல், அதாவது ஒவ்வொரு பஞ்சாயத்து மற்றும் மாவட்டங்களை எப்படி திட்டமிடணும், மாவட்டத்தை எப்படி திட்டமிட்டு அதை வழிவகுக்கணும், மாவட்டத்தை எப்படி பிளானிங் போடணும், டவுனை எப்படி பிளான் போடணும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்வதற்கு இந்த தலைமையில் குழு போட்டாங்க. அதாவது அனுமந்த் ரா குழு. கூடுதலா அதுக்கும் போட்டிருப்பாங்க. பின்னாடி ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு விஷயத்துக்கு இவர் தலைமையில குழு போட்டிருப்பாங்க. அதாவது பூச்சிக்கொல்லிகள், அதாவது ஃபெர்டிலைசர். இந்த பூச்சிக்கொல்லிகள் எவ்வளவு விலையில கொடுக்கலாம் மக்களுக்கு, இந்த பூச்சிக்கொல்லிகள்னால என்ன நன்மைகள் தீமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு குழு போட்டிருப்பாங்க. சரியா? அனுமந்த் ராவோ குழு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, டேய் மாவட்டம் ஃபுல்லா பூச்சி இருக்கு, டேய் நம்ம மாவட்டம் ஃபுல்லா பூச்சியா இருக்கு, அனுமான் தான் காப்பாத்தணும். நம்ம மாவட்டம் ஃபுல்லா பூச்சியா இருக்கு, அனுமான் தான் காப்பாத்தணும். ஜெய் அனுமான். மாவட்டம் ஃபுல்லா பூச்சியா இருக்கே, ஜெய் அனுமான் காப்பாத்துங்க. சரியா?
சந்தானம் குழு. சந்தானம் குழு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சந்தானம் குழு. சந்தானம் குழு போடப்பட்டது 1962. இங்க கொடுக்கல, ஆனா முக்கியமான குழு வருஷம் சொல்றேன். 1962 போட்டிருப்பாங்க. நேரு ஆட்சியில, நேரு ஆட்சியில. சரியா? எதுக்காக போட்டிருப்பாங்கன்னா ஊழலை குறைப்பது. இந்தியால ஊழலை எப்படியா குறைக்கணும்னு சொல்லிட்டு நேரு போட்டிருப்பாரு 1962. இந்த சந்தானம் குழு பரிந்துரைப்படிதான் இந்தியால சிபிஐயும் சிவிசியும் வந்திருக்கும். சிபிஐனா என்ன? மத்திய புலனாய்வுத்துறை. சிவிசினா என்ன? மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை. சரியா? இவங்களோட பரிந்துரைப்படிதான் வந்திருக்கும். எப்ப வந்திருக்கும்னா சிபிஐ 1963 வந்திருக்கும், சிவிசி 1964 வந்திருக்கும். ஞாபகம் வச்சுங்க. சிபிஐ 1963, சிவிசி 1964. இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? யார் பரிந்துரைப்படி? சந்தானம் குழு பரிந்துரைப்படி. சோ சந்தானம்னா ஊழலை ஒழிக்கக்கூடிய அமைப்பு. அவர் பரிந்துரைப்படி தான் சிபிஐயும் சிவிசியும் வந்திருக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சந்தானா வீட்டுக்கு, அதாவது சந்தானா ரொம்ப ஊழல் செய்யறாப்ல. சந்தானா வீட்டுக்கு சிபிஐ போயிட்டாங்க. சந்தானா இருக்கால, நடிகர் சந்தானம் ரொம்ப ஊழல் செய்யறாரு கற்பனைக்கு. சரியா? அதிகமா ஊழல் செஞ்சு பணத்தை சேர்த்துட்டாரு. அவர் வீட்டுக்கு சிபிஐ போயிட்டாரு. சந்தானத்தை வீசி எரிஞ்சிட்டாங்க சிவிசி. சரியா? சந்தானம் அதிகமா ஊழல் பண்ணிட்டாரு. அதனால அவங்க வீட்டுக்கு சிபிஐ போயிட்டு சந்தானத்தை வீசி எரிஞ்சிட்டாங்க. யார? சந்தானத்தை வீசி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? சோ ஊழலை செய்த சந்தானம் வீசி எறியப்பட்டார். என்ன அடுத்தது? தினேஷ் கோஸ்வாமி எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் 1990. இந்த தேர்தலில் என்னென்ன மாற்றம் கொண்டு வரலாம், தேர்தல் விதிமுறைகள்ல என்னென்ன மாற்றம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு 1990 விபி சிங் ஆட்சி வந்து தினேஷ் கோஸ்வாமி தலைமையில ஒரு குழு போடுறாங்க. தினேஷ் கோஸ்வாமி குழு தலைமையில தேர்தல் மறுசீரமைப்பு குழுன்னு ஒன்று போடுறாங்க 1990. சரியா? இதை ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு என்ன ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தேர்தல் வந்தா போதும், தேர்தல் வந்தா போதும் தினுசா கோஷம் போடுவாங்க. தேர்தல் வந்தா போதும் தினுசா கோஷம் போடுவாங்க. தேர்தல் வந்தா போதும் தினுசா கோஷம் போடுவாங்க. சோ தேர்தல்னா தேர்தல், தினுசுனா தினேஷ், கோஷம் போடுவாங்கன்னா கோஸ்வாமி, கோஷம் போடுவாங்கன்னா கோஸ்வாமி. சோ தினேஷ் கோஸ்வாமினா தேர்தல் மறுசீரமைப்புன்னு அர்த்தம். சரியா? அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து இறந்து போயிட்டார்ல. சுபாஷ் சந்திர போஸ் இறந்து போனாரு. சரியா? 2ஆம் உலக போர் முடிவுல. அவர் இறந்து போனது ஆக்சிடென்ட் இல்ல, அது இறந்து போனதுல ஒரு சதி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட குடும்பம் நினைச்சாங்க. குடும்பம் மற்றும் சுத்தி இருக்கவங்க மக்கள்லாம் நினைச்சாங்க. சரியா? அதுக்காக அப்பப்ப வந்து இந்திய அரசாங்கம் குழு போட்டே வந்தாங்க. அவர் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு வரிசையா குழு போட்டாங்க. அந்த குழு ஜப்பான் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுச்சு, நிறைய நாடுகள் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுச்சு. சரியா? இந்தியாக்குள்ளே இன்வெஸ்டிகேட் பண்ணுச்சு. அந்த குழுலாம் வரிசையா கேட்பாங்க, ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. சரியா? முகர்ஜி குழு, ஃபிகஸ் குழு, ஷானவாஸ் குழு, கோஸ்லா குழு. இது கோஸ்லா ரொம்ப முக்கியம். சரியா? கோஸ்லா ரொம்ப முக்கியம். முகர்ஜி, ஃபிகஸ், ஷானவாஸ், கோஸ்லா. முகர்ஜி, ஃபிகஸ், ஷானவாஸ், கோஸ்லா. ஞாபகம் வச்சுங்க. இது எப்படி ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நவாஸ் போஸ் இறந்துட்டாரா, நவாஸ் இந்த கதையை கவனிங்க, நான் பேசுறது கவனிங்க. நவாஸ் போஸ் இறந்துட்டாரு, இறந்தது எப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கணும்டா. ரொம்ப முக்கியம்டா, அது ரொம்ப முக்கியம்டா, ரொம்ப முக்கியம்டா. போஸ் இறந்துட்டாரு, நவாஸ் போஸ் இறந்துட்டாரு, அவர் எப்படி இறந்துட்டான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை யாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கெஸ் பண்ண முடியுமா? நவாஸ் யாருன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணு பார்ப்போம். ஏன்னா ரொம்ப முக்கியம் இல்ல, போஸ் இறந்தாரு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். யாருன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணு. ஏன்னா ஊரே கோஷம் போடுறாங்கடா, ஊரே கோஷம் போடுறாங்க. போஸ் இறந்து போனதுக்கு ஊரே கோஷம் போடுறாங்க. அவர் இறந்தது எப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். யாருன்னு கெஸ் பண்ணு. சரியா? சோ நவாஸ் தான் பேசல, நவாஸ் தான் சொல்றாங்க. நவாஸ் போஸ் இறந்து போனது எப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். முகர்ஜி முக்கியம். முகர்ஜி 1945 போட்டிருப்பாங்க இந்த குழு. சரியா? யாருன்னு சொல்லிட்டு நீயே கெஸ் பண்ணு. ஃபிகஸ், ஃபிகஸ், கெஸ். ஃபிகஸ் 1946, முகர்ஜி 1945, ஃபிகஸ் கெஸ் பண்ணு. ரொம்ப முக்கியம் தானே, கெஸ் பண்ணு. ஏன்னா ரொம்ப முக்கியம் தானே, கெஸ் பண்ணு. நவாஸ் ஏன்னா ஊரே கோஷம் போடுறாங்கடா. கோஸ்லா கமிஷன் 1970, ஊரே கோஷம் போடுறாங்கடா. 1970 கோஸ்லா கமிஷன். சரியா? 1970 கோஸ்லா கமிஷன். முகர்ஜி, ஃபிகஸ், ஷானவாஸ், கோஸ்லா கமிஷன். சுபாஷ் சந்திர போஸ் இறந்து போனது 45, 46, 56, 70. சரியா? சுபாஷ் சந்திர கார்க், சுபாஷ் சந்திர கார்க் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, இந்த கிரிப்டோ நாணயம் இப்ப ஃபேமஸா இருக்குல்ல, கிரிப்டோ நாணயங்கள் இப்ப ஃபேமஸா இருக்கு, பிட்காயின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இந்தியாவில் பயன்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு குழு போட்டிருப்பாங்க. அது பயன்படுத்த வேணாம்டா சொல்லிட்டு இந்த குழு சொல்லியிருக்கோம். சரியா? கிரிப்டோ நாணயம்லாம் பயன்படுத்த வேணாம், பிட்காயின்ல பேன் பண்ணிருங்க, சட்டப்படி வேணாம், அதுவும் பிரைவேட்டா இருக்கவங்களாம் வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிடும். சரியா? யார் சொல்லிடும்? சுபாஷ் சந்திர கார்க். இதோ 4 வருஷம் முன்னாடி போட்டிருப்பாங்க, வருஷம் முக்கியம் இல்ல. பிளஸ் பினான்சியல் டெக்னாலஜி, நிதி தொழில்நுட்பம். அதாவது இது ரெண்டும் சேர்ந்து வந்தாலே கிரிப்டோ கரன்சி என்ன, நிதி தொழில்நுட்பம் தானே. சரி, இதுல ரெண்டுல எதை கேட்டாலும் வந்து நீங்க சுபாஷ் சந்திர கார்க் அடிச்சிருங்க. இந்த ரெண்டுல எதை கேட்டாலும் சுபாஷ் சந்திர கார்க் அடிச்சிருங்க. சரியா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சுபாஷ்
காரை நல்லா கிரிப்பா புடிச்சுக்கோ சுபாஷ், காரை நல்லா கிரிப்பா புடிச்சுக்கோ, ஃபாஸ்டா ஓட்ட போறேன். சுபாஷ், காரை நல்லா கிரிப்பா புடிச்சுக்கோ. சோ சுபாஷ் கார்க் கிரிப்டோ, சுபாஷ் கார்க் கிரிப்டோ, சுபாஷ் கார் கிரிப்டோ. சரியா? அப்படியே டக்குனு ரிவைஸ் பண்ணிடலாமா? சுபாஷ் கார் கிரிப்டோ, சுபாஷ் காரை கிரிப்டா பிடிச்சுக்கோ. ஏன்னா நவாஸ் போஸ் யாருன்னு, போஸ் எப்படி வந்து போனார் முக்கியம் நவாஸ், கெஸ் பண்ணு நவாஸ், ஊரே கோஷம் போடுது நவாஸ். தேர்தல் வந்தா போதும் தினுசா கோஷம் போடுவாங்க. ஊழல் சந்தன ஊழல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சிபிஐ போச்சுடா, சந்தனத்தை வீசி எரிஞ்சிட்டாங்களாமே. மாவட்டம் ஃபுல்லா பூச்சியா இருக்கு, அனுமானை வந்து காப்பாத்து ராமா, இவனை நிப்பாட்டு ராமா, ராமா இவன் பேச்ச நிப்பாட்டு ராமா. நபார்டு வங்கி சிம்மம் ராசி நேயர்களே, உங்க வங்கி கணக்குகள் 15 லட்சம். மஹாலனோபிஸ் என்ன, மகாபாரத் மஹாலனோபிஸ் தேசிய வருமானம். படிக்கலன்னா கொத்துக்கறி போட்டுருவாங்க. வருமானம் அதாவது ஊழல் பண்ணிட்ட வாஞ்சிநாதன் வந்துட்டு இருக்காரு, கருப்பு பணம்லாம் ஒழிச்சு வைடா, வாஞ்சிநாதன் வந்துட்டாரு. சரியா? வாஞ்சிநாதன் வந்துட்டாரா, வருமானம் மூலமா வந்த கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சு வைடா, வாஞ்சிநாதன் வந்துட்டாரா. அடுத்து வருமா கமிட்டி எதுக்காக போட்டிருப்பாங்கன்னா பாலியல் துன்புறுத்தலுக்காக போட்டிருப்பாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக போடப்பட்ட குழு பேர் தான் வருமா குழு. சரியா? பாலியல் துன்புறுத்தல், வருமா குழு பாலியல் துன்புறுத்தல். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஞாபகம் வச்சுங்க, வேலை செய்யும் இடத்தில் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் சொல்லிட்டு 2013 வந்திருக்கும். இதுக்கான காரணமே வருமா கமிட்டி தான். சரியா? 2013 பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் வந்திருக்கும் வேலை செய்யும் இடத்தில். 2013 தான். போக்சோ சட்டம் 2012, இது 2013. இந்த 2013 வந்த சட்டத்துக்கு பரிந்துரை செஞ்சதே இந்த வர்மா குழு தான். அதாவது எவ்வளவு தண்டனை கொடுக்கலாம், ரேப்னா என்ன தண்டனை, இந்த மாதிரி அந்த தண்டனைகள் அந்த விதிகள் எல்லாத்தையும் சொன்னது யாருன்னா வர்மா குழு தான். சரியா? அப்படியே ஞாபகம் வச்சுங்க, வர்மா குழு பாலியல் துன்புறுத்தல் பண்ணா வறுத்துருவாங்கம்மா, பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்ட வறுத்துருவாங்கம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? ரைட், வறுத்துருவாங்கம்மா பாலியல் துன்புறுத்தல். ஓகே, அடுத்து விஜய் கேல்கார் குழு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னா அரசு நிறுவனமும் தனியார் நிறுவனமும் சேர்ந்து ஒரு தொழில் செஞ்சா அது பேர் பிபிபின்னு சொல்லுவாங்க. பிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, விஜய் வந்து பாட்டு பாடுறாரு, பி 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 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? விஜய்னா பிபிபி, விஜய்னா என்னது, பி 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 அப்படின்னு சொல்லு. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், பிபிபினா என்னது, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். அடுத்து ஷா கமிஷன் எதுக்காக போடுறாங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்திரா காந்தி 1975 அவசர நிலையை பிறப்பித்திருப்பாங்க. எமர்ஜென்சி போட்டா மக்களோட அடிப்படை உரிமை செல்லாது. அந்த டைம்ல நிறைய மக்களை கைது செஞ்சுவாங்க, நல்லா எதிர்கட்சி தலைவர்லாம் இந்திரா காந்தி கைது செய்வாங்க. ஆனா அதனால 1977 மக்கள் வந்து இந்திரா காந்தியை தோக்கடிச்சு மொராஜி தேசாய் ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க. இப்ப மொராஜி தேசாய் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா இந்திரா காந்தி எமர்ஜென்சி போட்டப்ப கைது செய்த முதல் நபரே மொராஜி தேசாய் தான். சரியா? மொராஜி தேசாய், வாஜ்பாய், அந்த மாதிரி நிறைய நபர்கள் கைது செஞ்சிருப்பாங்க. இப்ப 1977 மொராஜி தேசாய் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தி அப்படியே பழி வாங்கணும்னு நினைச்சு இந்த எமர்ஜென்சி அப்ப என்னென்ன அட்டூழியங்கள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் போடுவாங்க. இந்திரா காந்தி ஆட்சியில எமர்ஜென்சி அப்ப என்னென்னலாம் வன்முறைகள், என்னெல்லாம் அத்துமீறல்கள், என்னெல்லாம் சட்ட மீறல்கள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு ஒரு கமிஷன் போடுவாங்க. அந்த கமிஷன் பார்த்தா ஷா கமிஷன். சரியா? அந்த கமிஷன் பார்த்தா ஷா கமிஷன். சோ இந்திரா காந்தி எமர்ஜென்சி அப்ப நடந்த அந்த பிரச்சனைகளை பார்க்கறதுக்கு ஒரு கமிஷன் ஷா கமிஷன் பரிந்துரைப்படிதான் இந்திரா காந்தியை கைது செஞ்சிருவாரு மொராஜி தேசாய். கைது செஞ்சு ஜீப்ல ஏற்றி கூட்டிட்டு போவாங்க. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு சஞ்சய் காந்தி ஒரு கேங்கே கூட்டிட்டு போவாரு. எங்க அம்மாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் காந்தி கூட்டிட்டு போவாரு. அதுக்கப்புறம் சஞ்சய் காந்தி தூக்கி ஜீப்ல போட்டுருவாங்க. சரியா? அத கதை. ஏன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்திரா காந்தி சாந்தமான ஆளு. இந்திரா காந்தி சாந்தமான ஆளு. சரியா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே, டெண்டுல்கர் கமிஷன் வறுமை கணிப்புக்காக போடப்பட்ட கமிஷன் டெண்டுல்கர் கமிஷன். இது பாலிட்டி சப்ஜெக்ட்ல பாவர்ட்டிங்கிற அந்த லைனுக்குள்ளேயே வரும். சாரி, எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துல வறுமை அந்த லைனுக்குள்ளே டெண்டுல்கர், ரங்கராஜன் நிறைய வரும். இது ஈஸியா ஞாபகம் வந்துடும். வறுமை கணிப்புக்கு போடப்பட்ட கமிஷன் பேரு டெண்டுல்கர் கமிஷன். சரியா? டெண்டுல்கர் கமிஷன். வறுமை கணிப்புக்கு போடப்பட்ட கமிஷன் பேர் டெண்டுல்கர் கமிஷன். 10 என்ன, 10 ரூபாய். 10 என்ன, 10 ரூபாய். சரியா? வறுமையில இருக்கேன், 10 ரூபா. இந்த ஜெயிலர் படம் பாத்தீங்களா, அதுல அந்த நபர் மனசுல ஒரு நபர் பல வருமா பேர் என்ன, அதான் ஏன்னா அவர் வந்து ஒரு சீன்ல 10 ரூபா கொடுங்கம்மா அப்படின்னு இப்படி கேட்பாரு. 10 ரூபா கொடுங்கம்மா, ரொம்ப வறுமையில இருக்கேம்மா, பசிக்குதுமா, 10 ரூபா கொடுங்கம்மா. சோ 10னா டென்னா டெண்டுல்கர், வருமானா பாவட்டி. சரியா? அந்த சீன் பார்த்தவங்களுக்கு தெரியும். சரியா? ரைட். சர்க்காரியா கமிஷன்
இதெல்லாம் நடத்துறதுக்கு என்ன, ஆல்ரெடி அடிச்சு துவைச்ச விஷயம். மத்திய மாநில அரசு உறவுகளை சரிபார்ப்பதற்கு இந்திரா காந்தி ஆட்சி 1983 போடப்பட்ட குழு தான் சர்க்காரிய ஆணையம். சர்க்காரிய ஆணையம் சரியா, சர்க்காரிய ஆணையம் மத்திய மாநில அரசு உறவுகளை சரிபார்ப்பதற்கு சர்க்காரிய ஆணையம் போட்டிருப்பாங்க. எந்த வருஷம்? 1983. இவங்களோட பரிந்துரை எப்போ ஒப்படைச்சிருப்பாங்கன்னா 1987 வந்து இவங்களோட பரிந்துரையை ஒப்படைச்சிருப்பாங்க. அதை வந்து பின்னால் விபி சிங் கவர்மெண்ட் வந்து அதோட பரிந்துரைகளை நிறைய பரிந்துரைகளை நிறைவேற்றுவாங்க. சுமார் 180 பரிந்துரைகளை நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். 180 ரெக்கமெண்டேஷன் சரியா. பீமால் ஜலான் இது ரொம்ப ஃபேமஸான கமிட்டி, இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பீமால் ஜலான் பேங்க் கேபிட்டல், பேங்க்னாலே ஆர்பிஐ சரி, பேங்க்னா நார்மல் பேங்க் இல்ல, ஆர்பிஐ வங்கி, மைய வங்கி கேபிட்டல். அதாவது ஆர்பிஐக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கோ அந்த பணத்துல எவ்வளவு மத்திய அரசுக்கு கொடுக்கணும், அதாவது எவ்வளவு கேபிட்டல் வந்திருக்கோ அந்த கேபிட்டல்ல மத்திய அரசுக்கு எவ்வளவு பகிர்வு கொடுக்கணும் அதை செக் பண்ணதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி பேர் பீமால் ஜலான் கமிட்டி. பீமால் ஜலான் கமிட்டி சரியா. பீமால் ஜலான் கமிட்டி கேபிட்டல், கேபிட்டல் ஞாபகம் வச்சுங்க. கேபிட்டல் செக் பண்ண, இந்த கேபிட்டல்ங்கிற வார்த்தையை வச்சே கேட்பாங்க. கேபிட்டல் வார்த்தை மட்டும் தான் போதும். நீங்க நெட்ல தட்டி பாத்தீங்கன்னா பீமால் ஜலான் கேபிட்டல்ங்கிற வார்த்தை தான் வரும் சரியா. பேங்க் கேபிட்டல் சரியா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த அனிமல் படத்துல ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, ஜல ஜன தந்தும் அப்படின்ட்டு. அது மாதிரி அந்த பாட்டை இங்க ஞாபகம் வச்சுங்க சரியா. பீமால் ஜல தத்தாசே ஜல ஜன தந்தும், கேபிட்டல் தத்தாசே ஜன ஜன தந்தும், கேப் 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 பீமா பீமா, பீமா 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 கேப் கேப், சாத்தலா தத்தாசே ஜன ஜன தந்தும், பீமா ஜலான் தத்தாசே கேபிட்டல் ஜும், கேப் 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 பீமா பீமா, பீமா 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 பீமா. அடுத்து அடுத்து கஸ்தூரி ரங்கன் கமிட்டி சரியா. கஸ்தூரி ரங்கன் குழு, கஸ்தூரி ரங்கன் குழு வந்து கல்வி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை செக் பண்றதுக்காக போடப்பட்ட குழு. நீங்க கஸ்தூரி ரங்கன் குழு வந்து கல்விக்காக போடப்பட்டிருமோன்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இப்ப சமீபத்துல இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை எவ்வளவு பாதுகாக்கணும், மேற்கு தொடர்ச்சி மலையில பாதுகாக்கப்பட்ட மையங்கள் எத்தனை மையங்கள் அமைக்கணும், ஏன்னா பாதுகாக்கணுமே அதை, அப்படி அதுக்காகவும் கஸ்தூரி ரங்கன் கமிட்டியை போட்டிருக்காங்க சரியா. ரெண்டு விஷயத்துக்கு, ஒன்னு கல்வி பாலிசி, கல்வி கொள்கைக்கு, இன்னொரு மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்கு சரியா. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னு சொல்ற, கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னு சொல்ற, ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னு சொல்ற, ஆனா மலைக்கு போறியே. இது அந்த ஸ்பாட்ல தான் ஷார்ட்கட் சொல்றேன், என்ன ஷார்ட்கட் பார்க்கல சரி ஞாபகம் வச்சுங்க. கஸ்தூரி ரங்கனே கல்வி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை, ஏன்னா கல்வி மற்றும் கஷ்டப்பட்டு படிச்சு என்ன பிரயோஜனம், கடைசியில மலைக்கு மேல போய் தானே வேலை பார்க்குற அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரியா. மலைக்கு மேல போய் தானே வேலை பார்க்குற அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரங்கா கஷ்டப்பட்டு படிக்கிறிய ரங்கா, மலையில போய் வேலை பார்க்குற அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ரைட்டா. ஓகே அடுத்து அசோக் தால்வால். அசோக் தால்வால் கமிட்டி வந்து விவசாயம் வருமானம் ரெட்டிப்பு, விவசாயத்தின் வருமானத்தை ரெட்டிப்பாக்குறதுக்கு அசோக் தால்வால் கமிட்டிங்கிறது போட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுங்க. இந்த விவசாயிகளின் வருமானம் வருதுல அதை 2 மடங்கு ஆக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் குழு போட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான குழு, அசோக் தால்வால் குழு. அசோக் தால்வால் குழு, அசோக் தால்வால் குழு. என்ன இந்த அசோக் ரொம்ப வால் பிடிச்சவன்டா, இந்த அசோக் ரொம்ப வால் பிடிச்சவன், இந்த விவசாயிகளோட வருமானம் 2 மடங்கு ஆக்க மாட்டான். அசோக் ரொம்ப வால் பிடிச்சவன், விவசாயிகளின் வருமானம் 2 மடங்கு ஆக்க மாட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரியா, அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பஞ்சி, பூஞ்சின்னு சொல்லலாம் இல்ல பஞ்சின்னு சொல்லலாம், பஞ்சின்னு வச்சுக்கோங்க, பஞ்சின்னு வச்சுக்கோங்க. 2007 மத்திய மாநில அரசு உறவுகளை சரிபார்ப்பதற்கு போடப்பட்ட குழு பேர் தான் பூஞ்சி கமிஷன் இல்லைன்னா பஞ்சி கமிஷன் சரியா. பஞ்சி இப்ப இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் என்ன 2 பேரும் மோதிக்கிறாங்களா, இங்க ஒரு பஞ்சு விட்டாங்கன்னு வைங்க, அதாவது பிஜேபி ஒரு பஞ்சு விட்டுச்சுன்னா திமுக இன்னொரு பஞ்சு விடுது, ஏன்னா இங்க ஒரு பஞ்சு அங்க ஒரு பஞ்சு. மத்திய மாநில அரசு உறவுகளை சரிபார்ப்பதற்கு போடப்பட்ட குழு பேர் தான் பஞ்சி குழு. பஞ்சி குழு, பூஞ்சின்னு வச்சுக்கலாம், பண்ணுன்னு வச்சுக்கங்க, அது ஞாபகம் வந்துடும் சரியா. ரங்கராஜன் குழு, ரங்கராஜன் குழு அரசு சொத்துக்களை தனியாருக்கு வழங்குதல். அதாவது 1991 வந்து புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வருவாரா நரசிம்மராவ், அன்றைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் அது முன்மொழிவாரா. 1991 புதிய பொருளாதார கொள்கை, அதாவது எல்லாத்தையும் பிரைவேட்டா மாத்துங்க பாங்குவாங்க, எல்லாத்தையும் பிரைவேட், எல்லாத்தையும் இல்ல, எதெல்லாம் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கோ கவர்மெண்ட் கம்பெனில எல்லாத்தையும் பிரைவேட்டை கொடுத்துருவாங்க. அது எவ்வளவு சதவீதம் பிரைவேட்டை கொடுக்கணும், எந்தெந்த கம்பெனிலாம் பிரைவேட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு ஒரு குழு போட்டிருப்பாங்க. அந்த குழு பேர் தான் ரங்கராஜன் குழு சரியா. அரசு சொத்துக்களை தனியாருக்கு வழங்குவதற்காக ஒரு குழு போட்டிருப்பாங்க 1993. அந்த குழு பேர் தான் ரங்கராஜன் குழு. ரங்கராஜன் குழு சரியா. ரங்கராஜன் குழு வந்து என்னது, அரசு சொத்தை தனியார் மாத்துறதுக்கான போகப்பட்ட குழு தான் ரங்கராஜன் குழு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கவர்மெண்ட் கம்பெனியை போய் பிரைவேட்டை விற்கிறியே, ரொம்ப ராங்கு ராஜா, ராஜா ரொம்ப ராங்கு, இது ரொம்ப ராங்கு, என்ன ராங்கு, அரசு சொத்தை போய் தனியாட்ட கொடுக்குற பத்தியா, ராங்கு, ராங்கு ராஜா, ரங்கராஜா, ராங்கு ராஜா, ரங்கராஜா, அரசு சொத்தை போய் தனியாட்ட கொடுக்குறியே அது ரொம்ப ராங்கு ராஜா, ஏன்னா
மல்ஹோத்ரா குழு எதுக்காக போட்டிருக்காங்கன்னா காப்பீடு துறைக்காக போட்டிருக்காங்க. சரியா? நீ என்னதான் மல்லாக்க நின்னாலும் உனக்கு காப்பீடு எல்லாம் வழங்க முடியாது. காப்பீடு மறுசீரமைப்புக்காக போடப்பட்ட குழு தான் மல்ஹோத்ரா. ஷார்ட்கட் என்னன்னா, நீ என்னதான் மல்லாக்க நின்னா கூட உனக்கு காப்பீடு இல்ல, உனக்கு காப்பி கொடுக்க முடியாது. சரியா? அப்படிதான் நான் வச்சிருந்தேன், டக்குன்னு இதாச்சு. ஓகே, நீ என்னதான் மல்லாக்க நின்னாலும் உனக்கு காப்பி கிடையாது. நீ என்னதான் மல்லாக்க நின்னாலும் உனக்கு காப்பி கிடையாது. போ, மல்லாக்க நின்னாலும் காப்பி கிடையாது, ஓடு. மல்லாக்கனா மல்ஹோத்ரா, காப்பி கிடையாதுன்னா காப்பீடு, காப்பி கிடையாதுன்னா காப்பீடு. சரியா? சோ காப்பீடு மறுசீரமைப்புக்காக போடப்பட்ட குழு பேரு மல்ஹோத்ரா குழு. தண்டேவாலா குழு அன்எம்ப்ளாய்மெண்ட் பிளஸ் பாவர்ட்டி. தண்டவாளா குழு எதுக்காக போட்டாங்க, அதான் மெயின், அது ஞாபகம் வச்சுங்க. வேலை வாய்ப்பின்மையை செக் பண்றதுக்கும் வறுமையை செக் பண்றதுக்கும் போடப்பட்ட குழு பேர் தான் தண்டேவாலா குழு. சோ தண்டேவாலா குழு வந்து வேலை வாய்ப்பின்மை மற்றும் வறுமையை செக் பண்ணதுக்காக போடப்பட்ட குழு இந்த தண்டேவாலா குழு. சரியா? வேலை வாய்ப்பின்மை மற்றும் வறுமையை சரிபார்ப்பதற்காக போடப்பட்ட குழு வந்து தண்டேவாலா குழு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஏண்டா வேலையே இல்லாம இப்படி தண்டமா உட்காந்துட்டு இருக்கே, வாழ்க்கையே போயிடும்டா, வறுமையை நோக்கி விட்டுருண்டா, வாழ்க்கையே வறுமையை நோக்கி விட்டுரும். வேலையே இல்லாம இப்படி தண்டமா வாழ்ந்துட்டு இருக்கியே, தண்டவாளா. ஏன்னா வேலை இல்ல, வேலை வாய்ப்பின்மை, வறுமையில நோக்கி விட்டுரும், வறுமை. வேலை வாய்ப்பின்மை மற்றும் வறுமைக்காக போடப்பட்ட குழு பேர் தண்டவாளா. தெண்டுல்கர் குழு போட்டிருப்பாங்க, அது வறுமைக்காக போடப்பட்ட குழு. ரங்கராஜன் குழுன்னு போட்டிருப்பாங்க, பின்னாடி பாப்பா, அது வறுமைக்காக போடப்பட்ட குழு தான். டைம்னா ஓகே, நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் 25 பார்ப்போம். ஓகேவா? 40 அது 50 கூட ஆக்கிக்கிறேன். அடுத்த 25 நான் 2வது பகுதியா கூட நான் போட்டிருக்கேன். சரியா? அடுத்த 25. சரியா? ஏன்னா ஒரு ½ அன் ஹவர்ல 25 மைண்ட் செட் ஆயிடும்ல உங்களுக்கு, அதுக்காக சொல்றேன். ஏன்னா உங்களுக்கும் ஒரு இதாகும்ல, அதுக்காக சொல்றேன். நிர்வாக சீரமைப்பு ஆணையம், இது ரொம்ப முக்கியமானது. நிர்வாக சீரமைப்பு ஆணையம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆணையம். சரியா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். இந்த நிர்வாக சீரமைப்பு ஆணையம் வந்து 1966 போடுறாங்க, இந்திரா காந்தி ஆட்சியில போடுறாங்க. இந்தியாவில் கூடிய நிர்வாகத்தை எப்படி சீரமைக்கலாம்னு சொல்லிட்டு அது தலைவரை யாரை போடுறாங்கன்னா மொரார்ஜி தேசாய் தலைவர். 1964 நிர்வாக சீரமைப்பு ஆணையம் ஒன்று போடுறாங்க இந்திரா காந்தி. அது தலைவர் யாருன்னா மொரார்ஜி தேசாய். இது ப்ரீவியஸ் கொஸ்டின். இன்னொரு படி மேல போய் சொல்லிட்டா, இந்த நிர்வாக சீரமைப்பு ஆணையோட பரிந்துரை படிதான் இந்தியாவில் லோக்பால் லோக் ஆயுக்தான்னு ஒன்று இப்போ அமைச்சிருக்காங்களே, அது இவரோட பரிந்துரை தான், மொரார்ஜி தேசாயோட பரிந்துரை தான். சார் மொரார்ஜி தேசாய் வந்து எதிரால் தானே, எப்படி வந்து இங்க போய் நிக்கிறான்னு கேட்காதீங்க. அவர் ஃபர்ஸ்ட் இந்திரா காந்தி கூட நிப்பாங்க, அப்புறம் ஜனதா பார்ட்டி கூட போய் சேர்ந்துருவார். சரியா? நிர்வாக சீரமைப்பு ஆணையம், 2ஆம் நிர்வாக சீரமைப்பு ஆணையம், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனோட 2வது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் போடுவாங்க, நிர்வாகத்தை எப்படி சீரமைக்கலாம்னு சொல்லிட்டு. அதுவும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் போடும் 2005 மன்மோகன் சிங் ஆட்சியில. சரியா? அதுக்கு தலைவர் யாருன்னா வீரப்ப மொய்லி. இது ரெண்டுக்கு ஷார்ட்கட் தேவையில்ல, அப்படியே படிச்சிருங்க. முதல் நிர்வாக சீரமைப்பு ஆணையத்தோட தலைவர் வந்து மொரார்ஜி தேசாய். 2வது தலைவர் யாருன்னா வீரப்ப மொய்லி. போட்டது 1966 வாக்குல, இது வந்து 2005 வாக்குல. சரியா? இந்த ரெண்டுமே எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. அபித் உசைன் கமிட்டி வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறு நிறுவன அமைப்பு. அபித் உசைன் கமிட்டி வந்து சிறு நிறுவன அமைப்பு. சிறு நிறுவன அமைப்பை எப்படி மேம்படுத்துறன்னு சொல்லிட்டு போடப்பட்ட கமிஷன் பேர் தான் அபித் உசைன் கமிஷன். ஏன்னா அபித் உசைன் கமிஷன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சின்னவன் ஏன்டா அப்படி பித்து பிடிச்ச மாதிரி உசுங்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சின்னவேனா சிறு நிறுவன அமைப்பு. சின்னவன் ஏன்டா அப்படி பித்து பிடிச்ச மாதிரினா, அபித்துல பித்து பிடிச்ச மாதிரி உசுங்கிறான்னா உசைன், உசுங்கிறானா உசைன். சின்னவன் ஏன்டா அப்படி பித்து பிடிச்ச மாதிரி உசுங்கிறான், உசுனா உசைன், அபித்னா அபித் உசைன். சிறு நிறுவன அமைப்புனா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். MS சுவாமிநாதன் கமிட்டி. இந்த 25 இப்ப பாத்துருவோம். சரியா? அடுத்த 15 அல்ல அடுத்த 20. சரியா? அது அடுத்த 25 ஏதோ ஒண்ணு. அது அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? அடுத்த பகுதியில் சொல்லிடுறேன். பிளஸ் மேத்ஸ் அந்த மத்த எல்லாமே அடுத்த பகுதியில் வந்துடும். ரைட்டா? MS சுவாமிநாதன் குழு. MS சுவாமிநாதன் குழு எதுக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னா விவசாயம், அக்ரிகல்ச்சருக்காக போட்டிருப்பாங்க. சரியா? MS சுவாமிநாதன் குழு எதுக்காக போட்டிருப்பாங்கன்னா விவசாயம். MS சுவாமிநாதன் யாரும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யார் MS சுவாமிநாதன்? ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், பசுமை நிற புரட்சியின் தந்தை. இந்தியாவோட பசுமை நிற புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா MS சுவாமிநாதன். சரியா? உலகத்தின் பசுமை நிற புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக், உலகத்தின் பசுமை நிற புரட்சியின் தந்தை. சரியா? MS சுவாமிநாதன் இந்திய பசுமை நிற புரட்சியின் தந்தை. விவசாயம் சார்ந்த விஷயங்களை சரிபார்ப்பதற்கு இவர் தலைமையில ஒரு குழு போடுவாங்க. அதுதான் வந்து MS சுவாமிநாதன் குழு. எப்ப போடுவாங்கன்னா 2004 போடுவாங்க. இந்த குறைந்தபட்ச ஆதார விலை இருக்குல்ல, MSP, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். இப்ப வந்து கவர்மெண்ட் எவ்வளவு கொடுக்குதுன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதை முதல்ல சொன்னவர் யாருன்னா இவர் தான், MS சுவாமிநாதன் தான். சரியா? குறைந்தபட்ச ஆதார விலை ஞாபகம் வச்சுங்க. அப்படியே வேகமா பாத்துருமா. MS சுவாமிநாதன் விவசாயத்துக்காக போடப்பட்ட குழு. சின்னவனே பித்து பிடிச்ச மாதிரி ஏன் உசுங்கிற. நிர்வாக சீரமைப்பு ஆணையம் மொத்தம் 2 போட்டாங்க. மொரார்ஜி தேசாய் 1, வீரப்ப மொய்லி. 1966 2005. வேலை இல்லாம தண்டமா இருக்கிய, வறுமையை நோக்கி போயிட போற. ஏன்னா நீ மல்லாக்க நின்னாலும் உனக்கு காப்பி கிடையாது,
ஏய் அரசு சொத்தெல்லாம் இப்படி தனியாட்ட விக்கிறியே, ரொம்ப ராங்கு ராஜா ரங்கராஜா, ரொம்ப ராங்கு ராஜா ரங்கராஜா. இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசும் மாநில அரசும் இங்க ஒரு பஞ்சு விட்டானா இங்க ஒரு பஞ்சு, இங்க ஒரு பஞ்சுனா இங்க ஒரு பண்டு. பஞ்சு ஆணையம் 2007 வருமான விவசாயிகள் வருமானத்தை 2 மடங்கு ஆக்குனா அசோக் ரொம்ப வால் பிடிச்சவன்டா. விவசாயத்தை வருமானத்துல 2 மடங்கு ஆக்க மாட்டான். ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சு மலையில போய் வேலை பாக்குறியே, கஷ்டப்பட்டு படிச்சு மலையில போய் வேலை பாக்குறியே. ஏன்னா பீமால்ஜா லந்தத்தாசே தனதன தந்தம் கேபிட்டல் தத்தாசே அந்த பாட்டு சர்க்காரி ஆணையம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ஊருக்கே தெரியும். 1983 1987 பரிந்துரை கொடுத்திருப்பாங்க. டெண்டுல்கர் ஆமா 10 ரூபா கொடுங்கம்மா 10 ரூபா கொடுங்கம்மா, ஜெயிலர் படம் டைலாக் சரியா. வறுமையில இருந்தா டெண்டுல்கர் சரியா. ஷா கமிஷன் இந்திரா காந்தி ரொம்ப சாந்தமானவங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து விஜய் கேல்கா கமிஷன் வர்மா கமிஷன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஏன்னா பாலியல் துன்பத்தில் ஈடுபட்டனா உன்னை வறுத்துருவாங்கம்மா. கிரிப்டோ கரன்சி அதாவது சுபாஷ் உன் கார் கிரிப்பா புடிச்சுக்கோ, சுபாஷ் உன் காரை கிரிப்பா புடிச்சுக்கோ. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் இறந்து போனான்னு சொல்லிட்டு கண்டுபிடி நவாஸ் ரொம்ப முக்கிய நவாஸ், கெஸ் பண்ணு நவாஸ், ஊரே கோஷம் போடுது நவாஸ். சோ கண்டுபிடி முக்கர்ஜி, கெஸ் பண்ணா பிக்கிஸ், நவாஸ்னா நவாஸ், கோஷம் போடுனா கோஸ்லா. என்ன தேர்தல் மறுசமைப்பு, தேர்தல் வந்துருச்சுன்னா தினசா கோஷம் போடுவாங்கடா. தேர்தல் வந்துருச்சுன்னா தினசா கோஷம் போடுவாங்கடா. தினேஷ் கோஸ்வாமி எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் சந்தான ஊழல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சிபிஐ போயிட்டு அவங்க வீட்டுல செக் பண்ணி சந்தானத்தை வீசி எரிஞ்சிச்சு. சோ வீசினா சிபிஐ போய் செக் பண்ணுது, சந்தான ஊழல் பண்ணிட்டாரு சந்தான கமிட்டி சரியா. அனுமந்த் ராவோ மாவட்டம் ஃபுல்லா பூச்சியா இருக்கு, அனுமானே காப்பாத்து, மாவட்டம் ஃபுல்லா பூச்சியா இருக்கு, அனுமானே காப்பாத்து. நபார்டு ராமா நிப்பாட்டிவன் பேச்ச நபார்டு. ஏன்னா நரசிம்ம வங்கி சிம்மராசி நேர்களே உங்க வங்கி கணக்கில் 15 லட்சம் போடப்படும். ஏன்னா சிம்மம்னா வங்கி அமைப்பு, நேஷனல்னா தேசியம்னா பாரத், மகாபாரத் தேசிய வருமானம் சரியா. நீ படிக்கல உன்னை கொத்துக்கறி போட்டுருவாங்க சரியா. அதுக்கப்புறம் கருப்பு பணம் மறைச்சு வை, வாஞ்சிநாதன் வந்துட்டாரு. வருமானமா வந்த கருப்பு பணம் மறைச்சு வை, வாஞ்சிநாதன் வந்துட்டாரு. போட்டு தாக்குங்க, பாஸ் ஆனுங்க சரியா, பாஸ் ஆனுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.